Hi everyone, welcome to my channel Kitchen Craze. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். ரிபப்ளிக் டே ஸ்பெஷல் Tricolour burfi. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 cups of desiccated coconut powder ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 cup of milk powder ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 cup of condensed milk ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் மில்க் மெய்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த பதத்துக்கு நீங்கள் கொண்டு வந்த அப்புறம் ஒரு 3 பேட்சாக நீங்கள் பிரிச்சுருங்க. ஒன்று வந்து ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் கொடுங்க, இன்னொன்றுக்கு வந்து க்ரீன் கலர் ஃபுட் கலர் கொடுங்க, ஒன்று வந்து ப்ளைனாக விட்டுருங்க. நம்மளுக்கு வந்து இப்படி பிரித்து நம்ம இப்படி கலர் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு இப்போவே தெரிஞ்சிருக்கும் நம்ம இந்தியன் ஃப்ளாகை நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது அழகாக ஒரு குட்டி பால்ஸாக உருட்டி அதை திருப்பியும் டெசிகேட்டட் கோகனட் பவுடரால் கோட் பண்ணி இப்படி வச்சிங்கன்னா ஒரு அருமையான பர்ஃபி ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஆரஞ்சு கலர், க்ரீன் கலர், ஒயிட் கலர் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெடி பண்ணி அழகாக இந்த பால்ஸ் மாதிரி வச்சு நீங்கள் பர்ஃபியாக ப்ரெசென்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி கூட இந்தியன் ஃப்ளாகாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். இந்த ஒரே ஸ்வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி எப்படி இன்னோவேட்டிவாக என்னென்ன தோணுதோ நீங்கள் பண்ணி அசத்தலாம். இதுக்கு ஃபயர் தேவையில்லை, ஸ்டவ் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் மிக்சிங், கோட்டிங் வித் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர், அவ்வளோதான். அவ்வளோ சிம்பிளான டிஷ், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து ஃப்ளாக் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது சொல்கிறேன். இப்படி 3 பால்ஸாக குட்டி பால்ஸாக உருட்டிட்டு அதை நீங்கள் வந்து இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அமுக்கி அது ஒரு ஃப்ளாக் ஷேப்புக்கு நல்லா ஜாயின் பண்ணி கொண்டு வந்துடுங்க. இப்படி நல்லா அமுக்கி விட்டிங்கன்னா அது நல்லா ஒரு இந்தியன் ஃப்ளாக் அப்படி வந்துடும். நடுவில் சக்கரத்துக்கு பதிலாக நம்ம இந்த பைனாப்பிள் பூ இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டார் பூ, அதை நீங்கள் நடுவில் வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் சக்கரம் மாதிரி தெரியும். இப்படி நீங்கள் ஒரு அழகான